Hello everyone, I am Subhasri. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ஃபீமர் போன். ஓகே, லெட்ஸ் கோ வித் த டாபிக். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிப் போன் பார்த்தோம். ஹிப் போனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் கால் அசிட்டாபுலம். ஓகே, அசிட்டாபுலம். Okay, where the head of femur articulate with it to form hip joint. Okay, hip joint is an example of ball and socket joint. And then இப்போ ஃபீமர் போன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் லாங் போனுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ லாங் போன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒன்று வந்து எபிஃபைசிஸ், அண்ட் தென் மெட்டாஃபைசிஸ், அண்ட் தென் டயாஃபைசிஸ். ஓகே, டயாஃபைசிஸ் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ஷாஃப்ட்டு தான் நம்ம வந்து டயாஃபைசிஸ் சொல்லுவோம். ஸோ ஷாஃப்ட் ஆஃப் லாங் போன் இஸ் கால் டயாஃபைசிஸ். அண்ட் தென் எபிஃபைசிஸ் வந்து எதுனா இந்த 2 ப்ராமினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து எபிஃபைசிஸ். ஓகே, மெட்டாஃபைசிஸ் எதுனா எபிஃபைசிஸையும் டயாஃபைசிஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் என்னென்னா மெட்டாஃபைசிஸ். ஓகே, இட் இஸ் தி லாங்கஸ்ட் போன் இன் தி பாடி. ஃபீமர் போன் தான் வந்து லாங்கஸ்ட் போன் இன் தி பாடி, அண்ட் இட் 1/4 of the height is contributed by femur bone. Femur bone is also called thigh bone. Is also called thigh bone, and then it is divided as upper end, lower end, and then shaft. This is upper end, this is lower end, and this is shaft. Okay, and then இப்போ upper endல பார்த்தீங்கன்னா 3 important structures இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து head, neck, and then greater and then lesser trochanters. ஓகே, நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து என்னென்னா ஒரு குழி மாதிரி ஒன்று மீடியல் சர்ஃபேஸில் சென்டரில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து என்னென்னா ஃபோவியா. ஓகே, அண்ட் தென் நெக்கில் வந்து 2 பார்டர்ஸ் அண்ட் தென் 2 சர்ஃபேஸஸ் இருக்குது. அப்புறம் கிரேட்டர் அண்ட் லெஸ்ஸர் ட்ரோகாண்டஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டீரியர் வியூ, திஸ் இஸ் போஸ்டீரியர் வியூ, இது வந்து போஸ்டீரியர் வியூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு குழி மாதிரி இருக்கும் மீடியல் சர்ஃபேஸில். இதுதான் வந்து மீடியல் சர்ஃபேஸ். இந்த மீடியல் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குழி இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா ஃபோவியா. இது வந்து ஹெட்டில் ஒரு குழி இருக்குது, அது வந்து என்னென்னா ஃபோவியா இந்த மீடியல் சர்ஃபேஸ். And then in neck we have 2 borders and then 2 surfaces. This is the upper end and this is the lower end. Okay, upper end வந்து பார்த்திங்கன்னா கான்கேவாக இருக்குது, லோயர் end வந்து ஆப்ளிக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கான்கேவுக்கும் கான்வெக்ஸ்க்கும் ரொம்ப குழப்பிக்காதீங்க. கான்கேவ் அப்படின்னா குழி, அண்ட் தென் கான்வெக்ஸ் அப்படின்னா குவி. இது வந்து கான்வெக்ஸ், இது கான்வெக்ஸ், இது கான்கேவ். ஓகே, ஸோ அப்பர் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்கேவாக இருக்குது, லோயர் எண்ட் வந்து ஆப்ளிக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அண்ட் தென் 2 சர்ஃபேஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று வந்து என்னென்னா ஆன்டீரியர் வியூவில் இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், அண்ட் தென் போஸ்டீரியர் வியூவில் இருக்கிறது போஸ்டீரியர் சர்ஃபேஸ். தென் 2 ட்ரோகாண்டர்ஸ் இன் தி அப்பர் எண்ட் ஆஃப் ஷாஃப்ட். ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ட்ரோகாண்டர் அண்டு திஸ் இஸ் தி லெஸ்ஸர் ட்ரோகாண்டர். இங்கே போஸ்டீரியரில் இது கிரேட்டர் ட்ரோகாண்டர், இது வந்து லெஸ்ஸர் ட்ரோகாண்டர். ஓகே, in the anterior view greater and lesser trochanters are joined by a line called intertrochanteric line. Okay, and in the posterior view greater trochanter and lesser trochanter are joined by a crust called trochanteric crust. Okay, anterior view la greater and lesser trochanter எப்படி ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா intertrochanteric line மூலமாக ஜாயின் ஆகுது. அதுவே போஸ்டீரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் ட்ரோகாண்டரும் லெஸ்ஸர் ட்ரோகாண்டரும் எப்படி ஜாயின் ஆகுதுன்னா ட்ரோகாண்டிக் க்ரஸ்ட் மூலமாக ஜாயின் ஆகுது. ஓகே, அண்ட் இந்த கிரேட்டர் ட்ரோகாண்டர் இந்த மீடியல் இதான் வந்து கிரேட்டர் ட்ரோகாண்டருக்கு மீடியல். ஸோ இந்த மீடியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரோகாண்ட்ரிக் ஃபோர்ஸா. ஓகே, ட்ரோகாண்ட்ரிக் ஃபோர்ஸா, அதாவது கிரேட்டர் ட்ரோகாண்டர் இருக்குது, கிரேட்டர் ட்ரோகாண்டருக்கு மீடியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அந்த ஃபோர்ஸாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரோகாண்ட்ரிக் ஃபோர்ஸான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் தி அப்பர் எண்ட். நம்ம இப்போ வந்து ரிவைஸ் பண்ணலாம் இதை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் இருக்குதுன்னு சொன்னோம். ஹெட்டில் வந்து ஒரு குழி இருக்குது, அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோவியான்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து மீடியல் சர்ஃபேஸில் வந்து இருக்குது.
and then in neck we have upper end and the lower end. Upper end is concave in shape and the lower end is oblique straight line. And then in the upper end of shaft we have two trochanters. One is the greater trochanter and the other is lesser trochanter. And in neck we have two surfaces. One is the anterior surface in the anterior view and the posterior surface in the posterior view. Okay, and then in the anterior view greater trochanter and lesser trochanter are joined by a line called intertrochanteric line, and in the posterior view greater trochanter and lesser trochanter are joined by a crest called trochanteric crest. Okay, and then in greater trochanter medial surface la வந்து பாத்தீங்கன்னா ஒரு fossa இருக்கு. அந்த fossa தான் வந்து என்னன்னா trochanteric fossa. Okay, that's all about the upper end. இப்போ நம்ம shaft பார்க்கலாம். ஓகே, ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் இந்த ஷாஃப்ட்டை வந்து அப்பர் 1/3, மிடில் 1/3 அண்ட் லோயர் 1/3னு பிரிச்சுருக்காங்க. அப்பர் அண்ட் லோயர் 1/3 வந்து 4 பார்டர்ஸ் இருக்குது அண்ட் தென் 4 சர்ஃபேசஸ் இருக்குது. மிடில் 1/3 வந்து 3 பார்டர்ஸ் அண்ட் தென் 3 சர்ஃபேசஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் வந்து இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா ஹெட். ஓகே, ஹெட்டையும் ஷாஃப்டையும் கனெக்ட் பண்ணுறது நெக். அண்ட் தென் திஸ் இஸ் கிரேட்டர் ட்ரொக்காண்டர் அண்ட் திஸ் இஸ் லெஸர் ட்ரொக்காண்டர். ஓகே, அண்டு ஓகே, இப்போ ஷாஃப்ட்டை பற்றி சொல்லலாம். ஷாஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் 1/3, மிடில் 1/3 அண்ட் தென் லோயர் 1/3. ஓகே, அப்பர் 1/3, திஸ் இஸ் அப்பர் 1/3, this is middle 1/3 and this is lower 1/3. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்ன, இந்த லீனியா ஆஸ்பரா. இது வந்து போஸ்டீரியர் வியூ. ஓகேங்களா, இந்த போஸ்டீரியரில் பார்த்திங்கன்னா இதுதான் லீனியா ஆஸ்பரா. இந்த லைன் தான் வந்து என்னென்னா லீனியா ஆஸ்பரா. ஓகே, இந்த லீனியா ஆஸ்பராவில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிப்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா இந்த பக்கம் ஹெட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மீடியல் சைடு, இது வந்து லேட்ரல் சைடு. ஓகே, மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் லிப். This is medial lip. Okay, and this is lateral lip. In the middle இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து நேரோவாக இருக்குது. ஓகேங்களா, நேரோவாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ் கிடைக்கல. ஸோ திஸ் இஸ் தி போஸ்டீரியர் பார்டர். இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா போஸ்டீரியர் பார்டர் ஆகிடும். ஓகேங்களா, and in the medial side we have medial border and in the lateral side we have lateral border. ஓகேங்களா, இந்த மீடியல் பார்டர் லேட்ரல் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, இது வந்து இந்த லைன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்டீரியரில் பார்க்கும்போது கிரேட்டர் அண்ட் லெஸர் ட்ரொக்காண்டர் ஆர் ஜாயின் பை அ லைன் கால் இன்டர்ட்ரொக்காண்டரிக் லைன். ஓகேங்களா, இந்த லைன் தான் வந்து என்னவோ கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பைரல் லைனாக கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து ஸ்பைரல் லைன். இந்த ஸ்பைரல் லைன் வந்து என்னவா கண்டினியூ ஆகுது அப்படின்னா மீடியல் லிப் ஆஃப் லீனியா ஆஸ்பரா. ஓகே, மீடியல் லிப் ஆஃப் லீனியா ஆஸ்பரா. இதுதான் வந்து என்ன, லேட்ரல் லிப் ஆஃப் லீனியா ஆஸ்பரா. ஓகேங்களா, என்ன சொன்னோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் ட்ரொக்காண்டர் அண்ட் லெஸர் ட்ரொக்காண்டர் ஆர் ஜாயின் பை அ லைன் கால் இன்டர்ட்ரொக்காண்டரிக் லைன் இன் தி ஆன்டீரியர் வியூ. ஓகேங்களா, இந்த இன்டர்ட்ரொக்காண்டரிக் லைன் தான் வந்து என்னவா கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஸ்பைரல் லைனாக கண்டினியூ ஆகுது இந்த போஸ்டீரியர் சைடில். ஓகே, இதுதான் வந்து ஸ்பைரல் லைன். இந்த ஸ்பைரல் லைன் வந்து என்னவா கண்டினியூ ஆகுது அப்படி, இதுதான் வந்து ஸ்பைரல் லைன். இந்த ஸ்பைரல் லைன் என்னவா கண்டினியூ ஆகுது அப்படின்னா மீடியல் லிப் ஆஃப் லீனியா ஆஸ்பரா. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம இந்த மிடில் 1/3 பார்க்கலாம். மிடில் 1/3. ஓகே, இந்த மிடில் 1/3 வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதுதான் வந்து லீனியா ஆஸ்பரான்னு சொன்னோம் நம்ம. இது வந்து போஸ்டீரியர் பார்டர் ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா மீடியல் பார்டர் அண்ட் திஸ் இஸ் லேட்ரல் பார்டர். ஓகேங்களா, ஸோ 3 பார்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ 3 சர்ஃபேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா, இங்கே மீடியல் பார்டர் இருக்கிறதால இந்த மீடியல் பார்டருக்கு பின்னாடி இருக்கிறது போஸ்டீரோ மீடியல் சர்ஃபேஸ். ஸோ பின்னாடி இருக்கனால போஸ்டீரோ மீடியல் சர்ஃபேஸ். அண்ட் இங்கே இருக்க சர்ஃபேஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா போஸ்டீரோ லேட்ரல் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம போஸ்டீரியர் பார்டர் பார்த்தோம். இது மிடில் 1/3,
posterior border பார்த்தோம் பின்னாடி. அதுக்கப்புறம் இங்கே மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் பார்டர், லேட்ரல் சைடில் இருக்கிறது லேட்ரல் பார்டர். ஓகேங்களா? இந்த லேட்ரல் பார்டர் மீடியல் பார்டர் வந்து நம்மளால் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியாது. அண்ட் தென் ஆன்டீரியர் வியூவில் இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ். இங்கே மீடியல் பார்டருக்கு பின்னாடி இருக்கா இந்த சர்ஃபேஸ், இதோ இங்கே இருக்கா, இந்த சர்ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்டீரோ மீடியல் சர்ஃபேஸ். அண்ட் லேட்ரல் சைடில் இருக்கிறது போஸ்டீரோ லேட்ரல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ வி ஹாவ் 3 borders and 3 surfaces in middle 1/3. ஓகே, அண்ட் தென் இப்போ அப்பர் 1/3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லீனியர் ஆஸ்பரோட லிப்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? டைவர்ஜ் ஆகிட்டு ஒரு பக்கம் நம்மளுக்கு ஸ்பைரல் லைன் கிடைக்கிது, இன்னொரு பக்கம் gluteal tuberosity. ஓகே, லேட்ரல் லிப் ஆஃப் gluteal tuberosity சொல்லலாம், இல்லைனா வந்து gluteal tuberosity நம்ம சொல்லலாம் இந்த லைனை. ஓகே, இந்த டியூப்ரோசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லீனியராக இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இதான் வந்து நம்ம gluteal tuberosity. அண்ட் தென் டைவர்ஜ் ஆகுதுன்னு சொன்னோம். ஒன்று வந்து ஸ்பைரல் லைன் அண்ட் தென் gluteal tuberosity. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் வந்து என்னென்னா போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல மீடியல் பார்டர் இருக்கும், இங்கே லேட்ரல் பார்டர் இருக்குது. ஸோ மீடியல் பார்டருக்கு இங்கே இந்த ஸ்பேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரோ மீடியல் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் இங்கே இருக்க சர்ஃபேஸ் வந்து போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ், அது லேட்ரல் சைடில் இருக்குது. ஸோ இது போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ். ஓகே, அண்ட் தென் முன்னாடி இருக்க சர்ஃபேஸ் வந்து என்னென்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ், அது ஆன்டீரியர் வியூவில் இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ வி ஹாவ் இன் upper 1/3 we have 4 borders and then 4 surfaces. 4 borders என்னன்னு பார்த்தீங்கன்னா medial border, lateral border and then spiral line and then gluteal tuberosity. ஓகே, இதான் வந்து 4 borders. 4 surfaces என்னன்னு பார்த்தீங்கன்னா posterior surface, this is posterior surface and this is posteromedial surface and then posterolateral surface. Okay, and anterior will irukathu anterior surface. That's all about the upper 1/3. And then we move to lower 1/3. Okay, in lower 1/3 we have 4 borders and then 4 surfaces. ஓகேங்களா? முன்னாடி பார்த்த மாதிரி தான் லோயர் 1/3 வந்து என்ன ஆகுதுன்னா லீனியர் ஆஸ்பரா வந்து டைவர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? மீடியல் லிப்பும் லேட்ரல் லிப்பும் டைவர்ஜ் ஆகுது. ஸோ இந்த லைன் வந்து என்னென்னா மீடியல் சுப்ராகாண்டைலர் லைன், இது வந்து லேட்ரல் சுப்ராகாண்டைலர் லைன், இது வந்து லேட்ரல் சைட், இது மீடியல் சைட். ஸோ மீடியல் சுப்ராகாண்டைலர் லைன் அண்ட் தென் லேட்ரல் சுப்ராகாண்டைலர் லைன். ஓகேங்களா? இதே நம்ம சுப்ராகாண்டைலர்னு சொல்கிறோன்னா இங்கே 2 காண்டைல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சுப்ரான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 2 காண்டைல்ஸ் இருக்குது, 2 காண்டைல்ஸ்க்கு மேலே இது இருக்கிறதால இது வந்து சுப்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மீடியல் சைடு இருக்கிறதால மீடியல் சுப்ரா காண்டைலர் லைன், லேட்ரல் சைடில் இருக்கிறதா லேட்ரல் சுப்ரா காண்டைலர் லைன். ஓகேங்களா? ஸோ இன் மீடியல் 1/3 between the medial supracondylar line and lateral supracondylar line we have one surface called popliteal surface. ஓகேங்களா? ஏன்னா வந்து இங்கே நீ ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. நீ ஜாயிண்ட்க்கு பின்னாடி தான் வந்து நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம், பாப்ளிட்டியல் ஃபோஸாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ அங்கே இருக்க சர்ஃபேஸ் வந்து என்னென்னா பாப்ளிட்டியல் சர்ஃபேஸ். ஓகே, பிட்வீன் தி மீடியல் சுப்ராகாண்டைலர் லைன் அண்ட் லேட்ரல் சுப்ராகாண்டைலர் லைன் we have one surface called popliteal surface. ஓகேங்களா? அண்டு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இங்கே மீடியல் பார்டர் இருக்கும், இங்கே லேட்ரல் பார்டர் இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து என்னென்னா மீடியல் போஸ்டிரோ மீடியல் சர்ஃபேஸ் அண்ட் இங்கே இருக்க சர்ஃபேஸ் வந்து போஸ்டிரோ லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் இந்த ஆன்டீரியர் வியூ we have anterior surface. So in lower 1/3 we have 4 borders and then 4 surfaces. 4 borders என்னென்னு பார்த்தீங்கன்னா medial border, lateral border, medial supracondylar line and lateral supracondylar line. And we have 4 surfaces. One is the popliteal surface and posteromedial surface, posterolateral surface and in the anterior view we have anterior surface. Okay, that's all about the shaft. இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணலாம் ஒரு தடவை. என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பர் 1/3, லோயர் 1/3 அண்ட் தென் மிடில் 1/3ன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது அப்பர் 1/3, இது மிடில் 1/3, இது வந்து லோயர் 1/3. ஓகே,
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிடில் 1/3 பார்க்கலாம். மிடில் 1/3 வந்து பார்த்திங்கன்னா லீனியா ஆஸ்பரான்னு ஒரு லைன் இருக்குது. இதுதான் வந்து போஸ்டீரியர் பார்டரை ஆக்ட் ஆகுது இந்த மிடில் 1/3. ஓகே, இந்த லீனியா ஆஸ்பரா வந்து போஸ்டீரியர் பார்டர் ஆக்ட் ஆகுது. இதில் 2 லிப் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று வந்து மீடியல் லிப் அண்ட் லேட்ரல் லிப். இந்த மிடில் 1/3 இது வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. ஸோ அங்கே எந்த சர்ஃபேஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஓகே, and we have medial border and lateral border. medial and lateral border வந்து எப்படி சொல்கிறது, டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளால். அண்ட் தென் சர்ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சர்ஃபேஸஸ் இருக்குது மிடில் 1/3. ஒன்று வந்து போஸ்டீரோ மீடியல் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டோ லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் in the anterior view we have anterior surface. and 3 borders எது posterior border, medial border and lateral border. That's all about the middle 1/3. Okay, we move to upper 1/3. Okay, in upper 1/3 இந்த லீனியா ஆஸ்பரா வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜ் ஆகுது. ஓகேங்களா, டைவர்ஜ் ஆகிறதால நம்மளுக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஓகேங்களா, அப்புறம் இங்கே மீடியல் பார்டர் இருக்கும், இங்கே லேட்ரல் பார்டர் இருக்கும். ஸோ இங்கே கிடைக்கிற சர்ஃபேஸ் வந்து போஸ்டீரோ மீடியல் சர்ஃபேஸ், இங்கே கிடைக்கிற சர்ஃபேஸ் வந்து போஸ்டீரோ லேட்ரல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ we have 4 borders and then 4 surfaces. 4 borders என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஸ்பைரல் லைன் which is continued from the intertrochanteric line. அண்டு இங்கே இருக்க லேட்ரல் சைடில் இருக்க இது வந்து gluteal tuberosity and then gluteal tuberosity and then medial border and then lateral border. ஓகே, சர்ஃபேஸஸ் வந்து 4 இருக்குது. போஸ்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டோ மீடியல் சர்ஃபேஸ், போஸ்டோ லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் தி ஆன்டீரியர் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம லோயர் 1/3 பார்த்திங்கன்னா இதான் வந்து லோயர் 1/3. லோயர் 1/3லையும் லீனியா ஆஸ்பரா வந்து டைவர்ஜ் ஆகுது. இந்த மீடியல் சைடில் இருக்க இந்த லைன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீடியல் சுப்ரா கண்டேலர் லைன். அண்டு லேட்ரல் சைடில் இருக்க இந்த லைன் வந்து லேட்ரல் சுப்ரா கண்டேலர் லைன். ஓகே, and between the medial supracondylar line and lateral supracondylar line we have one surface called popliteal surface. Okay, and in the same we have medial border and lateral border. Okay, this is a posterior medial surface and this is a posterior lateral surface. Okay, so we have 4 borders and then 4 surfaces. One is the medial border எதுன்னு பார்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியல் பார்டர், லேட்ரல் பார்டர் அண்ட் தென் மீடியல் சுப்ராகண்டேலர் லைன் அண்ட் லேட்ரல் சுப்ராகண்டேலர் லைன். அண்ட் சர்ஃபேஸஸ் எது பாப்ளிட்டியல் சர்ஃபேஸ் அண்ட் தென் என்ன சர்ஃபேஸ் இது போஸ்டீரோ மீடியல் சர்ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் போஸ்டீரோ லேட்ரல் சர்ஃபேஸ். அண்ட் தென் in the anterior view we have anterior surface. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் தி ஷாஃப்ட். இப்போ லோயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 காண்டைல்ஸ் இருக்குது, 2 எபிகாண்டைல்ஸ் இருக்குது அண்ட் தென் இன்டர் காண்டைலர் ஃபோஸாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்து என்னென்னா லோயர், தட் மீன்ஸ் லோயர் எண்ட். ஓகே, லோயர் எண்டில் வந்து 2 காண்டைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இது வந்து போஸ்டீரியர் வியூ, இது வந்து ஆன்டீரியர் வியூ. ஓகே, இந்த ஆன்டீரியர் வியூவில் பார்த்திங்கன்னா 2 காண்டைல்ஸ் இருக்கிறது தெரியும். அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது இது வந்து லேட்ரல் சைடு, இது வந்து மீடியல் சைடு. ஓகேங்களா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூபர்க்கல் இருக்கும், அதை வச்சு அந்த டியூபர்க்கல் வந்து மீடியல் சைடு தான் இருக்கும். ஸோ அந்த டியூபர்க்கல் இல்லாத மற்ற சைடு வந்து லேட்ரல்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, திஸ் இஸ் தி டியூபர்க்கல். இந்த டியூபர்க்கல் தான் வந்து அடக்டார் டியூபர்க்கல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து அடக்டார் மசில்ஸ்லாம் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இங்கே இருக்க இந்த டியூபர்க்கல் வந்து அடக்டார் டியூபர்க்கல். அண்ட் தென் இது மீடியல் சைடில் தான் இருக்கும் இந்த டியூபர்க்கல். ஓகேங்களா, இங்கே இருக்கிறது மீடியல் எபிகாண்டைல், இங்கே இருக்கிறது லேட்ரல் எபிகாண்டைல். திஸ் இஸ் லேட்ரல் காண்டைல் அண்ட் தென் மீடியல் காண்டைல். ஓகே, அண்ட் இந்த போஸ்டிவ்ல பார்த்திங்கன்னா இது வந்து பாப்ளிட்டியல் சர்ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் 2 காண்டைல்ஸ் இருக்குது. 2 காண்டைல்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃபோஸாக இருக்குது, அது வந்து இன்டர் காண்டைலர் ஃபோஸா. ஓகே, ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் தி லோயர் எண்ட். இப்போ இந்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது இந்த இது வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே,
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இது வந்து லேட்ரல் வியூ. இது வந்து லேட்ரல் வியூ, இது வந்து லேட்ரல் வியூ. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கான்வெக்ஸாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல முன்னாடி வந்து கான்வெக்ஸாக இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இப்போ லெஃப்ட் சைட் போனா இல்லை ரைட் சைட் போனான்னு கண்டுபிடிக்கும் போது இது உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே.